வாய்ப்பெய்யும் நினைப்பினன் ஆயினும் நேமியோன் நெடும் எனைப்பல படைக்கலம் ஏந்தி யாரையும் இணைப்பெரும் சூழ்ச்சியின் பொருது வெல்லுவான். மனத்தினின் உலகெல்லாம் வகுத்து வாய்ப்பையும் நினைப்பினன் ஆயினும் நேமியோ நெடும் எனைப்பல பழம் ஏனைய பல ஏனைதான் இணைப்பல படைக்கலம் ஏந்தி யாரையும் வினை பெரும் சூழ்ச்சியின் பொருது வெல்லுவான். ஒரு நிமிஷத்துல சங்கல்ப பலத்தினால சங்கல்ப காரியத்தினால அவர் உலகத்தை வகுத்தும் தன்னுடைய வாயிலே பெய்தும் முடிக்கக்கூடியவர் என்றால் நேமியா சக்கரத்தை உடையவனாகிய திருமாலானவர் மற்ற விதமான படைக்கலங்களை ஏந்தி போருக்கு வேண்டிய உபாயங்களை எல்லாம் ஆலோசித்து தன்னுடைய எதிரிகளை போரிட்டு வெல்லுகிறார். எல்லா விதமான முறைகளையும் பின்பற்றி முயற்சி மேற்கொண்டு தன்னுடைய எதிரிகளை அழிக்கிறார். நினைத்தா சந்தர்ப்ப மாத்திரத்திலே படைத்து அழிக்கக்கூடியவனாக தனக்குள்ளே அடக்கக்கூடியவனாகிய திருமாலை அப்படிதான் செய்கிறார். கண்ணுடை முதலினன் கணிச்சி வானவன் விண்ணிடை புறம் சுட வெகுண்ட மேலை நாள் எண்ணிய சூழ்ச்சியும் ஈட்டிக் கொண்டவும் அண்ணலே ஒருவரால் அறியற்பாலதோ. கண்ணுடை முதலினன் கணிச்சி வானவன் மழுவை உடையவனாகிய சிவபெருமான் கண்ணுடை முதலின் நெற்றிக்கண்ணை உடையவனாகியவனும் மழுவை உடையவனுமாகிய சிவபெருமான் விண்ணிடை புறம் சுட திரிபுரங்களை சுடுவதற்காக வெகுண்ட வேலையினார் சிரித்து புறவைத்தார். சரி, ஆனா அதுக்காக எத்தனை விஷயங்கள் எல்லாம் வகுத்து கொண்டார், தொகுத்து கொண்டார், எல்லா விதமான ஆயுதங்களையும் சேகரித்து கொண்டார், முன்தயாரிப்புகளை எல்லாம் செய்து கொண்டார். அதற்கு பிறகுதான் கடைசியில் ஆகையினால் அவனுக்கே கூட முன்முயற்சி தேவைப்படுகிறது. கண்ணுடை முதலினும் கணிச்சிவானவன் விண்ணிடை புறம் சுட வெகுண்ட மேலை நாள் எண்ணிய சூழ்ச்சி ஈட்டிக் கொண்டவும் சேர்த்து கொண்டவைகளும் அதற்காக செய்த ஆலோசனை அண்ணலே ஒருவரால் அறியப்படும். யாராலாவது அறிந்து சொல்ல முடியுமா? அதற்கு எவ்வளவு முயற்சி. மழு கோடை ஆகுனர் யாரையும் துணைவராக்கி பின் ஏகுரு நாளிடை எய்தி எண்ணுவ சேகார பல்முறை திருட்டி செய்த பின் வாகை என்று ஒரு பொருள் வழுவற்பாலதோ. வெற்றியாகிய ஒரு பொருள் கையில் இருந்து கிடைக்காமல் நழுவி விடுமா? ஆகுனர் யாரையும் துணைவராக்கி நமக்கு நோக்கத்திற்கு உரியவர்களாகிய அனைவரையும் துணைவர்களாக சேர்த்து கொண்டு பின் ஏதொரு நாளிடை எய்தி போக வேண்டிய நாளிலே சென்று காலம் பார்த்து இடம் பார்த்து துணைவர்களை எத்தனை அதிகாரம் வந்துருவது மாற்றார்களையும் துணைகளையும் தூக்கிட்டேன். அது மாதிரி எவ்வளவு ஆகுனர் யாரையும் துணைவராக்கி எல்லாரையும் துணைவராக்கி கொண்டு பிறகு ஏதொரு நாளை சரியான காலத்தாரை பார்த்து எண்ணுவ சேகுர பலமுறை திருட்டி யோசிக்க வேண்டியவற்றை பலமுறை குற்றமில்லாமல் செவ்விய முறையில ஆராய்ந்து தெளிந்து கொண்ட பிறகு செய்த பின் இவையெல்லாம் செய்த பிறகு வாகை என்ற பொருள் வெற்றி என்ற ஒன்று கையிலே சிக்காமல் நழுவி விடுமா? வெற்றி வா சூடி வா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் வெற்றி கூடியது வாகை மலர். வாகை மலர். சோ வாகை அப்படின்னாலே வெற்றியை குறிக்கிறது. ஏதோ ஒரு விதமான அறத்துறை திறம்பினர் அறத்துறை திறம்பினர் அறக்கர் ஆற்றலர் மரத்துறை நோக்கி என வலிக்கும் மண்மையோ திறத்துமுறை நல்நெறி திறம்ப உண்டியனின் புறத்தினியார் திறம் புகழும் வாகையோ. அறத்துறை திறம்பினர் அறக்கர் ஆற்றலர் மரத்துறை நமக்கு என வலிக்கும் வன்மையோ. அதாவது அறத்துறை திறம்பினர் அரக்கர் தர்ம மார்க்கத்திலிருந்து தவறியவர்கள் அறத்துறை திறம்பினர். ஆற்றலர் வலிமையுடையவர்களாகிய அறத்துறையிலிருந்து தர்ம மார்க்கத்திலிருந்து வழிவினவர்களாகவும் வலிமையுடையவர்களாகவும் இருக்கின்ற அரக்கர்கள் ஆற்றலர்
ஆற்றல் உடையவர்கள். அறத்துறை திறம்பினர் அரக்கர் ஆற்றலர். மரத்துறை நமக்கு பாவ காரியமே நமக்கு மரத்துறை நமக்கு என வலிக்கும் வன்மையும், அது நமக்கு தீய வழியே நம்முடையது என்று வலிந்து செயல்படும் தன்மை கொண்டவர்களாகிய அவர்கள் திறத்துறை நன்னெறி திறம்பல் உண்டு. அவர்கள் தகுதியுள்ள இடமாகிய நன்னெறி திறம்பல் உண்டு, நன்னெறியிலிருந்து வழுவுதல் உண்டு என்றால் புறத்து இனி யார், புறத்து இனி அப்பால் அப்பால் யார் திறம் புகழும் வாகையும், அதாவது புகழும் வாகையும் புகழும் வெற்றியும் யாரிடத்தில் போய் சேரும். அதாவது அறநெறியிலே இருப்பவர்களிடத்துதான் போய் சேரும், அவர்களிடத்துல போய் சேராது. திறத்துறை நல்நெறி திறம்பல் உண்டு. அவர்களிடத்திலே வெற்றி சேர்மையானால் வேறு யாருக்கு வெற்றி சேரும்? இல்ல திறத்துறை திறம்பல் அவங்களுக்கு சேராது. அறத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அறந்ததும் பாவம் தூக்கும். இதுதான் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அவன் ஜெயிச்சுவானா அப்படிங்கிற கேள்வி. வெல்லுமே பாவம் இல்லையோ அறம் இறங்கி ஆரண்ய காண்டத்துல வரும். இல்லையே, இங்க வந்து யார் திறம் சேரும்னா நம்மகிட்ட சேரும் தானே அர்த்தம். வேற யாருக்கு சேரும்? திறத்துறை நல்லறி திறம்பல் உண்டு. யாருக்கு புகழ்வாங்க? நீ நல்ல வேண்டாம். பைந்தொடிக்கு இடர்கதை பருவம் பையவே வந்து அடுத்துவது இனி வருத்தம் நீங்குவாய். அந்தனருக்கு ஆகும் நாம் அரக்கற்கு ஆகுமோ சுந்தர தருவதாய் சொல்லு நீ என்றார். பைந்தொடிக்கு இடர்களை பருவம் பையவே வந்து அடுத்துள்ளது. பைந்தொடி பசுமையான வளையல்களை அணிந்த சீதை, சீதைக்கு இடர்களை பருவம், அவளது துன்பம் களையக்கூடிய பருவம் பையவே வந்து அடுத்துள்ளது, மெதுவாக வந்து இப்பொழுது அடைந்து விட்டது. அவளுடைய துன்பம் நீங்கக்கூடிய காலம் மெதுவா வந்து சேர்ந்துடுது. இனி வருத்தம் நீங்குவான், இனிமே நீ வருத்தப்பட வேண்டாம். அந்தளருக்கு ஆகும் நாம் அரக்கற்கு ஆகுமோ, அதாவது முதல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்தளருக்கு ஆகும் நாம், அந்தணர்களுக்கு உதவியாக இருக்கின்ற நாம் அரக்கற்கு ஆகுமோ, அரக்கர்களுக்கு இலக்கு ஆகுமோ, அந்தணர்களுக்கு உதவியாக இருக்கின்ற நாம் அரக்கர்களுக்கு இலக்காக ஆவோமோ சுந்தர தரு வலாய் அழகிய சொல்லு நீ என்றார். உறுதி அகுதே என உணர்ந்த ஒழியான் இறுதி உண்டே கொள்கை மாறிக்கு என்பது ஒரு தெருவுயர் உழந்தனன் தேய தெய்வு சென்று அறுதியை அடைந்தது அப்பருவமாண்டு போய். உறுதி அத்தே என உணர்ந்த ஊழியான், உறுதி அத்தே அவன் சொன்ன விஷயம் தக்கதே உறுதியானதே என்று உணர்ந்த ஊழியான், காலத்திற்கு தலைவனான ராமன், இறுதி கொண்டேல் இம்மாறிக்கு, இறுதி உண்டேல் இம்மாறிக்கு, இந்த மழை காலத்திற்கு ஒரு முடிவு உண்டா, இப்பதான் மழை நிற்குமோ என்பது ஓர் தெரு துயர் உழந்தனம் தேய, ஒரு அப்பேற்பட்ட ஒரு கொடிய துன்பத்தால் வருந்தி கொண்டிருந்தவன் அவனுடைய துன்பம் தீருமாறு தேய்வு சென்று அறுதியை அடைந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருவம் தேய்ந்து அறுதி அப்படின்னா முடிவு, அறிவு அடைந்தது. அப்பருவம் ஆண்டு போய் சொல்ல முடியாத ஆண்டு போய் நன்றாக ஆட்சி செய்துவிட்டு அந்த பருவம் போய் தன்னுடைய இறுதியை அடைந்தது. பெருங்கி கொடை வருகை மண்முதோர் உறுதிய தொழுதெல்லாம் உதவி அற்றபோல் இருவதற்கு ஈவதின்மையால் எழுதிய மாந்தரை வெளுத்த மேகம். இப்ப அடுத்தது மறுபடியும் ஒரு பெரிய சீரீஸ். அதாவது முதல்ல மழை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி முஸ்தீப்ல மேகம், மின்னல், இடி ஒன்னொன்னு எப்படி 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 ஆச்சுன்னு சொல்லிட்டே போனாங்க. இப்ப அது தேயும் போது ஒன்னொன்னு எப்படி 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 ஆச்சு அப்படிங்கிறது அந்த வர்ணனைகள். மல்களில் பெருங்கொடை மருவி மண்புளோர் உள்கிய பொருளெல்லாம் உதவி அற்ற போது எல்களில் இரவலர்க்கு ஈவதின்மையால்
வெள்கிய மாந்தரின் வெளுத்த மேகம். அப்ப வந்தது கருமேகம். மழைக்காலத்தோட இதுல இப்ப மழையெல்லாம் பெஞ்சு முடிச்சுட்டு மேகம் வெளுத்து இருக்கு. அது எப்படி இருக்குன்றது ஒரு பிரமாதமான உபமானம் சொல்றாரு. மல்களில் பெருங்கொடை வருகி. மல்கள்லாம் பின்வாங்குதல், மழுப்பல் வச்சுக்கலாமே. பின்வாங்குதலே இல்லாத பெருங்கொடை வருகி, பெரிய தானங்களை கொடுத்து விட்டு மண்ணுளோர் உள்கிய பொருளெல்லாம் உதவி. உள்கிய பொருள், கேட்ட பொருள் இல்லை, அவங்க நினைத்த பொருள்கள் எல்லாத்தையும் கொடுத்து மண்ணுளோர் உள்கிய பொருள் எல்லாம் உதவி அற்ற போது எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து பொருட்கள் எல்லாம் அற்று போய்விட்ட பிறகு எல்களில் இரவலருக்கு, எல்கள்லாம் எழுதல் இல்லாத, இகழ்ச்சிக்கு இலக்கில்லாத அந்த இரவலர்களுக்கு ஈவது இன்மையால், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்ட தன்மையால் வெள்கிய மாந்தரின், வெட்கமடைந்த வெள்கிய மாந்தரின் வெளுத்த மேகம். இப்படி வெட்கமடைந்த முகம் வெளுத்த மனிதர்களை போல கொடுக்க முடியலையே வெட்கப்படுறது. கொடுக்க முடியலையே, ஒப்புரவினால் வரும் கேடு. அந்த கால மேகங்கள், ஏன்னா மேகங்களும் அதே மாதிரி தங்களிடத்திலே உள்ள நீர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வெளுத்து விட்டு. தீவினை நல்வினை என்ன தேற்றிய மெய்வினை பொருள் தன்னை அறிந்து பெற்றது ஓர் ஆய்வினை மெய் உணர்வு அணுக ஆசுவரும் மாயையின் மாய்ந்தது மாறிப்பேறுது. தீவினை நல்வினை என்ன தேற்றிய பேய் வினை பொருள்தனை அறிந்து பெற்றதோர் ஆய்வினை மெய்யுணர்வு அணுக ஆசு அரும் மாயையின் மாய்ந்தது மாறிப்பேறு. இருள் அகன்றது. அப்ப இருள் கூடிக்கொண்டே வந்தது மழை பெய்யறதுக்கு முந்தி. இப்போ மழை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இருள் கொஞ்சம் கொஞ்சமா அகல்கிறது. அதுக்கு ஒரு உபமானம். தீவினை நல்வினை என்ன தேற்றிய புண்ணியம் பாவம் என்று எண்ணும் தன்மை இல்லை. பேய் வினை பொருள்தனை அறிந்து, அதாவது பேயின் பெயர்களை, பேயின் பேய் போன்ற செயல்பாட்டை உண்டாக்குகின்ற பொருள்தனை அறிந்து, செல்வத்தின் தன்மையை அறிந்து பெற்றதோர் ஆய்வினை மெய்யுணர்வு. அப்படி அடையப்பெற்ற ஆய்வினை மெய்யுணர்வு, ஆய்ந்து பெற்ற அந்த விவேகம் மெய்யுணர்வானது தோன்றும் மெய்யுணர்வு அணுக, அப்பேற்பட்ட விவேகம் தோன்றும் ஆசுரும் மாயையின், ஆசு உறும் மாயையின், ஆசு உறும் மாயை, ஆசுனா குற்றம், குற்றம் உள்ள குற்றம் நீங்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல குற்றம் உள்ள மாயை போல அந்த இருள் மாயை, அதாவது விவேகம் வரும்போது மாயை அகல்கிறது. அதே போல இந்த குதிர் பருவம் தேயும் போது இருள் அகல். எப்படி வேணா மூலமர தொலைவுற முரச விந்த போல் கோளமை கணமுகில் குமரல் ஓவின நீளடு கணையன துளியும் நீங்கின பாலுரை உற்றன மறைந்த மின்னலாம். மூலமர் தொலைவுற முரசு அவிந்த போல் கோளமை கண முகில் குமுறல் உற்றன, குமுறல் ஓவின நீள் அடுகணை என துளியும் நீங்கின வாழ் உரை உற்றன மறைந்த மின்னலாம். போர் முடிந்தவுடனே முரசு ஓசை அடங்குவது போல மாரிக்கால் முடிந்தவுடனே இடிக்குரல் நின்றது. கோளமை கண முகில் குமரல் உற்றன, குமரல் ஓவின குறைந்த மழைத்துளிகளும் விடுவர் போர் முடிந்ததும் நீண்ட அம்புகள் வீசப்படாமையை போல மழையானது நிற்க தொடங்கியது. வாள் உரை உற்றன, வாளை உரையிலே வைத்து விட்டது போல, போர் முடிந்த உடனே வாளை உரையிலே போட்டு விட்டதை போல மின்னல் எல்லாம் காணாமல் போயிட்டு. தடுத்ததால் நெடுந்தடங்க கிரிகள் தாழ்வரை அடுத்த நீர் ஒழிந்தன அருவி தூங்கின எடுத்த நூல் உத்தரியத்தோடு எய்தி நின்று உடுத்த வால் நிற துகிலொழிந்த போன்றவே. இந்த உத்திரியத்தை மட்டும் போட்டுக்கொண்டு, உத்திரியம் இல்லாம மேலாடை இல்லாமல்
வெறும் நூல் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டாம், அதுக்கு மூணாவதாக பூணல் போட்டுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சம்பிரதாயம் உண்டு. தடுத்த தாழ் தடங்கிரிகள் தாழ்வரை அடுத்த நீர் ஒழிந்தன. அடிப்பகுதியை உடைய குறுக்கிட்டு தடுப்பன போல பெரிய மலைகள் உடைய அந்த மலையை போட்டு குறுக்கல போட்டு தடுத்தது போல தடுத்தாற் போல பெரிய தாள்களை உடைய பெரிய பாதங்களை உடைய பெரிய தடங்கிரிகளிலிருந்து ஒழுகுவதாகிய அருவி நீரானது குறைய தொடங்கி. எப்படின்னா, இதுவரையில பெரிய மேலாடையை போல போட்டுக்கொண்டு பெரிய கம்பீரமாக ஓடிக்கொண்டிருந்தது வெறும் பூடல் மாதிரி உழுவுண்ட ஓடுற மாதிரி. எடுத்த நூல் உத்திரையத்தோடு உத்திரையை இல்லாம வெறும் நூலை மட்டும் போட்டுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெலிசா உழுவுண்டா ஓடிக்கொண்டிருந்தது. உடுத்த வால் நிறத்தொகில் ஒழிந்த போன்றது. வெள்ளை ஆடையை நீக்கி வெறும் நூலை மட்டும் தரித்துக் கொண்ட மார்பை போல விளங்கியது. ஏதோ கொஞ்சம் பேர் ஓடினது. மேகமா மலைகளின் புறத்து வீதலால் மாகையார் யாவையும் வாரியற்றன. ஆகையால் தகவிழந்த அழிவில் நண்பொருள் போகார் ஒழுகலான் செவ்வல் போன்றவே. செல்வம் போன்ற செல்வம் போக ஆறு ஒழுகலான் செல்வம் போன்ற செல்வல்னு போட்டிருக்கீங்க. செல்வம். மேகம் மாமலைகளின் புறத்து வீதலால் மாகையாறு யாவையும் வாரியற்றன, வருவாயற்றன, நீர் வரத்தற்றன. மேகம் மாமலைகள் மேகம் மலைகளின் புறத்திலிருந்து விலகிவிட்ட காரணத்தினாலே ஆறுகள் எல்லாம் நீர் வரத்து அற்றன. ஆகையால் தகவு இழந்து அழிவு இல் நன்பொருள் போக ஆறு ஒழுகலான் செல்வம் போன்ற. நல்ல நடத்தையிலே நடக்காதவனுடைய செல்வமானது எவ்வளவு வேகமாக சென்று அழியுமோ அப்படி ஆறுகள் எல்லாம் மறக்க தொடங்கின. கடம் திறந்தெழுகளிர் அணைய கார்முகில் இடம் திறந்தேகலின் பொலிந்த திந்துவும் நடந்திறன் நவில் ஒரு நங்கை மார்முகம் படந்திறந்துருவலின் பொலியும் பான்மை போல். கடம் திறந்து எழுகளிர் அணைய கார்முகில் இடம் திறந்து ஏகலின் கபாலங்களின் வழியாக கன்னங்களின் வழியாக மும்மதங்களை பெருக்கிக் கொண்டு செல்லுகின்ற ஆண் யானைகளை ஒத்த கார்மேகங்கள் இடம் திறந்து ஏகலின் தான் தழுவிக் கொண்டிருந்த விண்ண ஆகாயத்தை விட்டு விலகுவதாக திரைச்சீலையை சட்டென்று எடுத்து விட்டால் நடம் திறன் நபில் ஒரு நங்கை மாமுகம் படம் திறந்து உருவலின் படத்துக்கு மேல திரைச்சீலையை போட்டு மூடி வைத்திருந்து அல்லது இவருடைய முகத்துக்கு மேலே இந்த திரைச்சீலையை சட்டென்று தூக்கினால் எப்படி அவருடைய முகமானது பொரியுமோ அப்படி நங்கைமார் முகம் படம் திறந்து உருவலின் பொலியும் பான்மை போல் பொலிந்தது இந்துவும். சந்திரனானது பொலிய தொடங்கியது. இவ்வளவு நாள் மேகங்களுக்கு பின்னாலே மேக கூட்டத்துக்கு பின்னாலே பதுங்கி கிடந்த சந்திரனானது திடீரென்று திரைச்சீலையை விளக்கிய முகம் போல மாதர் முகம் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஒளி சிந்த ஆரம்பித்தது. பாசிழை மடந்தையர் பகட்டு வெம்முலை பூசிய சந்தனம் புழுகு குங்குமம் மூசின முயங்கு சேர் உலர முண்டுர வீசின நரும்பொடி வெண்டு வாடையே. வாழைக்காற்று இப்போ வேற மாதிரி வீசுறது. வாழைக்காற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வேற மாதிரி வீசி கொண்டிருந்தது. அவருடைய ஆடையிலும் ஊசலிலும் பட்டுக்கொண்டு வீசி கொண்டிருந்தது. இப்போ அது பாசிழை மடந்தையர் பகட்டு வெம்புலை பூசிய சந்தனம் புழுகு குங்குமம் மூசின முயங்கு சேரு உலர. இப்படி காலம் செல்ல செல்ல அவர்கள் மீண்டும் மார்பகத்தில் சந்தனம் கத்தூரி குங்குமம் முதலியவற்றை பூசிக்கொண்டு அந்த காற்று அது உலர்ந்து போவது. அந்த 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 உலர்ந்த சேரில பட்டு வீசி கொண்டிருந்தது. இப்போ காற்று தன்னுடைய தன்மையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப என்ன, இது சந்தன குழம்பானது காய்ந்து அந்த காற்றுல அந்த சேற்றில
பட்டு வீசி கொண்டிருக்கிறார். முதல்ல வந்து அது வந்து ஆடையிலும் வெறும் ஊசலிலும் பட்டு அவர்கள் மேல பட்டு வீசியது. இப்போது சந்தன குழம்பும் குங்குமம் குழம்பும் அது கத்தூரி குழம்பும் காய்ந்து போக அந்த காய்ந்த மேலே உரசிக்கொண்டு வீசுகிறது. மன்னவன் தலைமகன் வருத்தம் மாட்டுவான் அன்னறி பருவமும் நணுகிற்று ஆதலால் பொன்னினை நாடிய போதும் என்பபோல் அன்னமும் திசை திசை அகன்ற விண்ணின் வாய். மன்னவன் தலைமகன் வருத்தம் மாற்றுவான் அந்நெறி பருவமும் நணுகிற்று ஆதலால். மன்னவன் தலைமகன் தசரதனுடைய குமாரனாகிய ராமன், சக்கரவர்த்தி திருமகன். அவனுடைய வருத்தம் மாற்றுவான், ராமபிரானுடைய வருத்தத்தை மாற்றுவதற்கு அந்நெறி பருவம் வந்து அணுகிற்று ஆதலால். அவ்வாறாகவே அதற்கேற்ற பருவம் வந்து அணுகிவிட்டது. ஆகையினாலே பொன்னினை நாடிய போதும் பொன் போன்ற சீதையை நாம் தேடிச் செல்வோம் என்பபோல் ஒவ்வொரு சீதையை நாம் தேடி செல்வோம் என்பதே போல் அன்னமும் திசை திசை அகன்ற விண்ணின் வாய். அன்னப்பறவைகள் ஒவ்வொரு திசையிலுமாக வானத்திலே பறந்து சென்றன. அதாவது மழை காலத்துல ஒடுக்கி கிடந்த அன்னப்பறவைகள்லாம் மழை காலம் முடியும் போது ஒவ்வொரு திசையா பறக்குது. அது வந்து ராமனுக்காக சீதையை தேடி போவோம் பறக்கிற மாதிரி இருக்கு. கம்சினை ஒடுங்கின தழுவும் இன்னன நெஞ்சு உரு மம்முரம் நினைப்பும் நீண்டன மம்மரும் நினைப்பும் நீண்டன மஞ்சூறு நெடுமழை பிரிதலால் மயில் அஞ்சின மிதிலை நாட்டு அன்னம் என்னவே. நீலமேக சியாமளனை போன்ற ராமனை பிரிந்த சீதை எப்படி வஞ்சனை தீவினை மறந்த தம் சிறை ஒடுக்கின. கொஞ்சம் இடம் இது எங்க இருக்கு இந்த பாட்டு? தம் சிறை ஒடுக்கின 115 இருக்கு. 3 பாட்டு தள்ளி இருக்கு. வஞ்சனை தீவினை இன்னும் படிக்கல. இல்ல அதான் வைமுக்கு நீங்க மாறிட்டீங்க. தம் சிறை ஒடுக்கின தழுவும் இன்னன நெஞ்சூறு மம்மரும் நினைப்பும் நீண்டன. தம் சிறைனா தங்களுடைய இறக்கைகளை ஒடுக்கின ஒடுங்க பெற்றன. தழுவும் இன்னலின் நெஞ்சூறு மம்மரும் நினைப்பும் நீடின். தழுவும் இன்னலின் அதாவது அதுகளுக்கு துன்பம். என்ன துன்பம்னா சீதையை காணுமே அப்படின்ட்டு காணாம போனது. மஞ்சூறு நெடுமழை பிரிதலால் மயில் எஞ்சின மிதிலை நாட்டு அன்னம் என்னவே. ஓஹோ சரி சரி சரி. அதாவது மயில்கள் மஞ்சூறு நெடுமழை பிரிதலாம். நீலமேக சியாமளனை போன்ற ராமனை பிரிந்த சீதையை மேகங்களிலே இருந்த மழை பிரிந்து விட்டது. மேகம் இருக்கு, ஆனா இப்ப மழை மேகமா இல்லை, வெளுத்த மேகமா இருக்கு. ஓகே, மஞ்சூறு நெடு மழை பிரிதலாம். மழை மேகம் வந்தா தானே மயிலுக்கு. பட் மேகம் அன்லோடட். மஞ்சூறு நெடு மழை பிரிதலாம். மயில் எஞ்சின இல்ல எஞ்சின அஞ்சின. மிதிலை நாட்டு அன்னம் என்ன? மேகவண்ணனான ராமனை பிரிந்த சீதை போல மிதிலை நாட்டு அன்னம் என்ன? மிதிலை ராஜகுமாரி சீதை போல தன் ஜீனை ஒடுங்கின. அவர் இறக்கையை ஒடுக்கி கொண்டு தழுவு மின்னலின் மம்மர்னா துன்பம், மயக்கம். தங்கள் மனதிலே மயக்கம் கொண்டு அப்படியே வஞ்சனை தீவினை மறந்த மாதவர் நெஞ்சு என தெரித்த நீர் நிரப்புவவர் வஞ்சி என சிவக்கும் மென்பாத பேதைய அஞ்சன கண் என பிறந்த ஆடவி. வஞ்சனை தீவினை மறந்த மாதவர் வஞ்சனைக்கிடமான பாவச் செயல்களை அவற்றையெல்லாம் மறந்த பெரிய தவம் உடைய முனிவர்களது
நெஞ்சென தெளிந்தன, அவர்களுடைய நெஞ்சு போல தெளிந்து இருந்தன. நீரே நீர்தோறும், ஓ தெளிந்த நீர் நிறந்து தோன்று வேண்டியது, நீரை நீர் தோறும். தெளிந்த நீர் தடாகங்களிலே இருந்த தெளிந்த நீர் அவ்வாறு இருந்தது. அதுல பஞ்சன சிவக்கும் மென்பாத பேதையர், பஞ்சு செம்பஞ்சு குழம்பு பூசிய சிவந்த பாதங்களையுடைய மெல்லிய பாதங்களை கொண்ட அந்த பெண்களுடைய அஞ்சன கண்ணென பிறந்த மைதீட்டிய கண்களை போல துள்ளி குதித்துக் கொண்டிருந்தன. ஆடல் மீன். ஆடல் மீன் ஒரு வகையான மீன், அது விளையாடி கொண்டிருப்பதாகிய மீன் அவருடைய கண்களை போல சுழன்றது. சிவந்த பாதங்களை, பெண்களுடைய சிவந்த பாதங்களை உடைய பெண்களுடைய கண்களை போல. மீன் சிகப்பா இல்ல, மீன் கருப்பா தான். மீன் கருப்பா தான். அஞ்சனக்கண் என பிறந்த இல்ல, அந்த கண்கள் அலை பாயறது போல மீன்கள். ஊடிய மடந்தையர் வதனம் ஒத்தன தாழ்ந்தோறு மலர்ந்தன முதிர்ந்த தாமரை கூடினர் துவரிதழ் கோலம் கொண்டன சேடு ஊறு நறுமுகை விரிந்த செங்கிடை. முந்திய வரது ஊடல் கூடல் வர்ணனைகள்லாம் சொல்லிட்டே வந்தாலே. இப்ப இதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லுவாரு. நீங்க பிறந்தக்கு நீங்க என்ன மீனிங் டிசைட் பண்ணீங்க? பிறழ்தல், விளையாடுதலாம், துள்ளி விளையாடு, அப்படி அசைவு. ஊடிய மடந்தையர் வதனம் ஒத்தன தாழ்தொரும் மலர்ந்தன முதிர்ந்த தாமரை. தாழ் தொகை மலர்ந்தனன்னு இன்னொரு பாடகத்தை போட்டிருக்காங்க. பரவாயில்ல, தாழ் தொகைன்னா அந்த தண்டிலே பொருந்தாமல், தாழ்தொரும்னா ஒவ்வொரு தண்டிலும் மலர்ந்தன. தாழ் தொகைனா பொருந்தி, தாழ் தண்டில பொருந்தி. சாரி, தாழ் தொகை தண்டிலே பொருந்தி. முதிர்ந்த முதிர்ச்சி பெற்ற தாமரைகள் எப்படி இருந்தன? ஊடிய மடந்தையர் வதனம், ஊடல் கொண்ட பெண்களுடைய முகங்கள் போல இருந்தன. கூடினர் துவர் இதழ் கோலம் கொண்டன சேடூர் நறுமுகை விரைந்த செங்கிடை. செங்கிடை அப்படின்னா அது ஒரு சிவப்பு செடி, சிவப்பு பூக்கள் பூக்கின்ற சேடுரு நறுமுகைன்னா அழகுமிக்க அரும்புகள் கொண்ட அந்த செடி எப்படி இருந்ததுன்னா, கூடினர் துவரிதழ், கூடிய தங்களை தலைவனோடு கூடிய இதழ் கோலம் கொண்ட பெண்களுடைய இதழை போன்று சிவந்திருந்த. மூடிய மகருக்கு முதிர்ந்த தாமரை அது பூமி போயிருக்கு. ஒரு பக்கம் அப்படி தலை சாஞ்சிட்டு இருக்கு. ஊடலிலும் அவங்களுடைய முகம் அழகா இருக்கும். ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கு. வதன ஒத்தன முகத்தை ஒரு புறமாக திருப்பி கொண்டன அப்படின்னு உரையிலே இருப்பார். கல்வியின் திகழ் கணக்காயர் கம்பனை பாடல்ல தவளைகள் கூச்சல் கேட்டு தமிழ் கூச்சல் என்றான் கம்பன் அப்படிமா. இந்த பாட்டு தான் செல் இடத்து அல்லது ஒன்று உரைத்தல் செய்களா அறிவாளரின் அவிந்த நாயலாம். கல்வியின் திகழ் கணக்காயர் கம்பனை பல்வித சிறார் என பகர்வ பல்லறி செல்லிடத்து அல்லது ஒன்று உரைத்தல் செய்களால் நல்ல அறிவாளரின் அவிந்த நாயலாம். கல்வியின் திகழ் கணக்காயர், கல்வி கற்றதனால் விளக்கம் பெற்ற பள்ளிக்கூடத்து உபாத்தியாயர். கணக்காயர் அப்படின்னா பள்ளிக்கூட உபாத்தியாயர். கம்பனை பல்வித சிறாயர், அவருக்கு கீழே ஆரவாரத்தோடு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பல்விதமான சிறு மாணவர்கள் பகர்வ பல்லறி பல்வேறு வகைப்பட்ட தவளைகள் கத்திக்கொண்டே இருந்தன. கத்திய தவளைகள், அப்படி கத்திய தவளைகள், தவளைகள் செல்லிடத்து அல்லது ஒன்று உரைத்தல் செய்களால் நல்ல அறிவாளர். செல்லிடம்னா தன்னுடைய சொற்களுக்கு மதிப்புள்ள இடத்திலே தன்னுடைய சொற்கள் எங்கே செல்லுபடியாக வலிக்கும், எங்கே வலிக்கும் என்று இருக்கிறதோ அந்த இடத்தை அல்லது வேறெங்கும் செல்லிடத்தை அல்லது ஒன்று உரைத்தல் செய்களா நல்ல அறிவாளர். மற்ற இடங்களிலே, இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களிலே பேசாமல் இருக்கின்ற நல்ல அறிவுடையவர்கள் நல்ல அறிவாளரின் அவிந்த நாவலாம்.
அவர்களுடைய நாக்குகள் மூடிவிட்டன. பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாலே வாயெடுத்து போறவங்க பசங்க மாதிரி கஞ்சிட்டு இருந்த இந்த பள்ளிக்கூடத்து அறிஞர்களை மாதிரி வாய விடுங்க. இல்ல இந்த மழைக்கால தவளைகள் வந்து எப்பவுமே ஒரு ரொம்ப முக்கியமான உருவகம் இல்லையா, வேதத்திலேயே இருக்கு. அதாவது பிரம்மச்சாரிகள்லாம் ஸ்ருதி மாறாம அந்த வேத மந்திரத்தை சொல்றது எப்படின்னா, மழை காலத்துல தவளைகள்லாம் கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ரிஷியே அதை கிண்டல் பண்ணி ஒரு சூக்தி எழுதியிருக்காரு. இதுல நீங்க வேத டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அந்த ஃப்ராக்ஸ் ரிக்வேதா அப்படின்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அதை பத்தி இந்த ஒரு சூக்தத்தை வச்சே அதனுடைய இதுகள் என்னென்ன, அது ஒரு பெரிய ஒரு எக்காலஜிக்கல் கான்செப்ட் அப்படின்ட்டு அரவிந்த நீலகண்டன் கட்டு சொல்வானத்தில் இதோ வேத கால தவளைகளும் என்னமோ அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை. அது எப்போ நம்மளுக்கு தெரியுதுன்னா, இப்போ வந்து இந்த தவளை சத்தத்தை நீங்க கேட்கறதே இல்லை. சரி, பெரும்பாலான இடங்கள்ல வயல்கள்ல கிராமப்புறங்கள்லயே வயல்கள் எல்லாம் இந்த உரம் போட்டுறாங்க இல்லையா, அதனால அது எல்லாமே வந்து தவளைகள் அழிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்க தவளைகளை இதெல்லாம் வந்து தவளைகள் சிட்டியில தவளைகள் ஸ்கின் ரொம்ப வந்து தெரியுது, பொல்யூஷன் எல்லாம் இருக்கலாம். பொல்யூஷன் இருக்கிறதுனால இங்கேயும் இருக்கிறது ஊர்கள் இப்போ இங்கே எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். சரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வேத மந்திர கோஷம் அளவுக்கு சத்தம் போடுற மாதிரி இங்கே தவளைகள் இருக்காது. ஆனா கிராமத்துல நீங்க வயல்கள் எல்லாம் முன்னாடி நடந்து போனாலே ஒரு ஸ்ருதியோட. இப்போ வந்து அந்த சத்தமே பல இடங்கள்ல அருகி போச்சு. அது காரணம் என்னன்னா ஃபெர்டிலைசர்ஸ் தான். இதுல நேஷனல் ஜியோகிராஃபிக்ல ஒரு டாக்குமெண்ட்ரி போடுவாங்க, தி தின் கிரீன் ஃப்ரான்டியர் அப்படின்ட்டு. ஃப்ராக்ஸ் தி தின் கிரீன் ஃப்ரான்டியர் டாக்குமெண்ட்ரி. செறிப்புணல் பூந்துகில் திரை கையால் திரைத்து உரு துணை செறிப்புணல் பூந்துகில் திரை கையால் திரைத்து ஒரு துணை கால் மடுத்து ஓடி ஓத நீர் எழும்படி கணவனை எய்தி யாரெல்லாம் முருவலிக்கின்றன போன்ற மூத்தியார். பெண்கள் பிரிவிலிருந்து கணவனை சேர்ந்த பெண்களைப் போல செறிப்புணல் பூந்துகில் திரைக்கையால் திரைத்து உறுதுணை கால் மடுத்து ஓடி ஓத நீர் எருவழி கணவனை எய்தி யாரு எல்லாம் முருவலிக்கின்ற போன்ற முத்தலாம். ஆறுகள் தன்னுடைய ஆடையை மலர் போன்ற பூந்துகிலை கரத்தினாலே பற்றி கொண்டு ஓடுகின்ற பெண்களைப் போல திரைக்கையால் திரைத்து தன்னுடைய அலை கையாலே பற்றி கொண்டு பூந்துகிலை தன்னுடைய கையாலை பற்றி கொண்டு உறுதுணை கால் மடுத்து தன்னுடைய அலையாகிய கரங்களாலே தூக்கிக் கொண்டு பொருந்திய துணையுள்ள கால்களை கொண்டு பதித்து ஓடி தன்னுடைய கணவனை எய்தி முருவலிக்கின்ற பெண்களைப் போல தன்னுடைய திரைக்கரங்களாலும் கால்களால் பதித்து ஓடிய ஆறுகள் கடலாகிய கணவனை சேர்ந்ததும் முத்துக்களாகிய பற்களை காட்டி நகுதன அல்லது சிரித்தன. கடல் வந்து நதியில கவர்ந்து இருக்கிற மாதிரி, கணவன் இது பண்ற பிடிச்சு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது போட்டு இல்ல இழுத்தா இருக்கும். இல்ல இந்த நதி வந்து விரைந்து கடலை பார்த்து ஓடுறது இல்லை. இந்த காட்சி கணவனை பொன்னியின் செல்வன்ல கல்கி சொல்வார்ல, காவிரி அங்கே வந்தது தனது கணவனான சமுத்திரராஜனை பார்த்து அவனை ஆர்வத்துடன் தள்ளி கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் மிக வேகமாக ஓடினாள். சொல் நிறை கேள்வியின் தொடர்ந்த மாந்தரின் இல் நிற பசலை உற்று இருந்த மாதரின் தன்னிறம் பய நீங்கி தள்ள அருண் பொன்னிறம் பொருந்தின பூகத்தாறு
பூகம்னா பாக்கு, தாருன்னா குலை. பாக்கு குலைகள் ஆரம்பத்துல எல்லாம் பசிய நிறத்துல இருந்தது. அது போக போக மஞ்சள் நிறமாக முதிர தொடங்கின. சொல் நிறை கேள்வியின் தொடர்ந்த மாதரின் இல் நிற பசலை உற்று இருந்த மாதரி கேள்வியை பெறுதல் பொருட்டு பிரிந்து சென்ற, கல்வி கற்பதற்காக பிரிந்து சென்ற கணவனை கணவனுடைய பிரிவினால் பசலை பூத்தது போல இருந்த பாக்கு கொலைகள் எல்லாம், பச்சையாக இருந்த பாக்கு கொலைகள் எல்லாம், பசலை பூத்து இருந்த பாக்கு கொலைகள் எல்லாம் நாள் செல்ல பொன்னிறம் பெற்று முதிர தொடங்கி பொன்னிறம் பொருந்தின. தன் நிறம் பய நீங்கி பைய தன் நிறம் நீங்கி பசலை நீங்கி பொன்னிறம் பூத்து முதிர்ந்து பொன்னாக பொன்னிறம் பொருந்தின பூகத்தால் பாக்கு கொலைகள் எல்லாம் பசுமை நீங்கி பொன்னிறம் பெற்றன. பயின்று உடல் குளிர்பவன் பாடி ஈத்து அவன் இயன்றன இள வெயில் எய்ந்த நெய்யின வயந்தோறும் மடித்த வாயின துயின்றன இடங்கர்மா தடங்கள் தோறுமே. இடங்கர்னா முதலை. பயின்று உடல் குளிப்பவும் பழனம் நீத்து. முதலைகள் எல்லாம் நீர்ல கிடந்து குளிர்ச்சி அதிகமாகி இள வெயில்ல காயறதுக்காக இளவெயில் சன்பாதி வந்திருக்கு. ஏய்ந்த மெய்யின வெயிலை நாடிக்கொண்டு வந்த உடலோடு வயந்தோறும் எல்லா பக்கங்களிலும் மடித்த வாயின திறந்திருந்த வாயெல்லாம் மூடிக்கொண்டு துயின்றன இடங்கரமா தூங்கிக் கொண்டிருந்தன முதலைகள் வெயிலிலே காய்ந்தவாறு. அந்த காலத்துல இது ஒரு சாதாரணமான காட்சியா இருந்திருக்கும். மழை காலம் முடிஞ்ச உடனே அப்படியே வாய் திறந்து கிடந்த முதலைகள் எல்லாம் தண்ணியில கிடந்த முதலைகள் எல்லாம் கரையில வந்து அப்படியே அந்த காவேரி நதி பக்கமா கம்பல் ஒரு ஏற்ற எடுத்து நடந்து போறத கற்பனை பண்ணிட்டாங்க. ஒரு 4 முதலா படுத்து கிடந்து உண்மையில இப்ப கூட பன்னீர் கெட்டால போய் பார்த்தா அப்படியே முதல்ல எல்லாம் அப்படியே வந்ததாங்க பார்க்கலாம். கொஞ்சிரு கீழெடும் முதலை கூடின அஞ்சிரை அறுபத அழக ஓதின எஞ்சல இல் குழையன இடை நடுங்குவ நுடங்குவ வஞ்சிகள் பொழிந்தன மகரில் மாறவே. கொடிகள் எல்லாம் பெண்களை போல இருந்தன. எப்படி இருந்தன? 3 அட்ரிபியூட் கொடுக்கிறார். கொஞ்சொரு கிளி நெடுங்குதலை கூடின, அஞ்சிரை 60 அழக ஓதிய, எஞ்சலில் குழையன இடை நுடங்குவ வஞ்சிகள் பொழிந்தன மகளிர் மாதர். ஓழியேன்னு ஒரு பாடம், அழக ஓதியேன்னு ஒரு பாடம். ஓழியேன ஒழுங்குடையன்னு ஒரு பொருள், ஓதியே அப்படின்னு சொன்னா கூந்தல் அப்படிங்கிற பொருள். கிளிகள் வந்து அந்த கொடிகளிலே தங்கின. கிளியுடைய குதலை மொழி அந்த கொடி இடத்திலே தங்கப்பெற்றது. பெண்கள் இடத்திலே குதலை மொழி இருக்கும். அஞ்சிரை 60 அழக ஓதிய, பெண்டிற்கு அழகபாரத்திலே கூந்தலிலே வண்டுகள் மொய்க்கப்பட்டிருக்கும். இந்த கொடிகளுக்கும் வண்டுகள் மொய்க்கப்பட்டதாக இருக்கின்றன. 2 ஒண்ணு வந்து கிளி மொழி ஆச்சு, 2வது அழகபாரம் வந்து வண்டு சேர்ந்தது போல ஆச்சு. எஞ்சலில் குழையின இடை நுடங்குவ, அதுக்கு வந்து தளிர்கள், குழைங்கிறதுக்கு தளிர். இவங்க வந்து குழை அணிந்து இருப்பார்கள். இடை நுடங்குவ, அவருடைய இடையானது ஒல்கி ஒசிவதை போல கொடிகளும் ஒல்கி ஒசிந்தன, வஞ்சிகள் பொழிந்தன மகளிர் மாதம். இத்தனை 4 அட்ரிபியூட் இருந்த காரணத்தால் பெண்களைப் போல கொடிகள் பொழிந்தன. அளித்தன முன்னியம் தோற்ற மானனால் வெளித்து எதிர் உயிர்க்கவும் வெல்கி மேன்மையால் ஒழித்தன ஆமென ஒழுங்கு கண்ணன் குளித்தன மண்ணிடை கூனல்
நத்து நந்தெலாம். நந்தெலாம் நத்தெலாம் நத்தைகள் சங்கு பூச்சிகள் பூனலாகிய முதுகை உடையதாகிய அல்லது கூட்டை உடையதாகிய சங்கு பூச்சிகள் அல்லது நத்தைகள் அழித்தன முத்தினம் தோற்ப மானனார் வெடித்து எதிர்விழிக்கும் அவருடைய முத்தை பழிப்பதாகிய அவருடைய முத்துப்பல் சிரிப்பை கண்டு அதற்கு எதிரே வர முடிய வெடித்து எதிர்விழிக்கும் வெளிப்பட்டு அவர்களை எதிர்கொள்ளவும் வெட்கப்பட்டு கொண்டு மேன்மையாக தன்னுடைய மேன்மையான தன்மையை கொண்டு ஒழித்தன ஆம் என ஒளிந்து கொண்டன என்று மண்ணுக்குள்ளே சென்று மறைந்து கொண்டன. மண் குளித்தன ஒடுங்கு கண்ணன ஒடுங்கிய கண்களோடு மண்ணுக்குள்ளே போய் பதுங்கிக் கொண்டன கூணலத்தெல்லாம். நத்தை இனங்கள் சங்கு பூச்சிகள் மண்ணுக்குள்ளே போய் பதுங்கிக் கொண்டன. ஏன் பதுங்கிக் கொண்டன? அவருடைய சிரிப்புக்கு ஆட்ட முடியாமல் போய் இது கொடுத்த முத்தினமா சிப்பிலிருந்து தோன்றதுதான் முத்து. சங்கினுடைய சங்கினத்திலிருந்து தோன்றது ஒரு முத்தினம் தானே. முத்து தோன்றும் இடங்களிலே அது ஒண்ணு. மழைப்பட பொருளிய மருத தாமரை தழைப்பட பேர் இல்லை உலகில் தங்குவர் வெள்ள நல்லிகள் புகை அடைத்து ஒடுங்கின பச்சை மாக்கள் போல். பச்சை மாக்கள் மழைபட புதுளிய செழித்த மருத தாமரை, பெரிய தாமரை மலர்கள் மழை காலத்துல செழித்து வளர்ந்திருந்தன. அதனுடைய இலை, அந்த இலையில அடியில தங்கி இருந்த நள்ளிங்கிறது ஆண் நண்டு. நண்டினுடைய நண்டு மருத தாமரை தழைபட பேரிலை புறையில் தங்குவர். அந்த அதுக்கு அடியிலே தங்கிக் கொண்டிருந்த நண்டு தன்னுடைய பெடையோடு நள்ளியும் நண்டும் என்ன ஆச்சுன்னு சொன்னா, தோபிகளை போல, பச்சை மாக்களை போல, கஞ்சர்களை போல போய் கதவை சாத்திக்கிற கஞ்சர்களை போல இப்போது சேற்றுக்குள்ளே போய் தன்னுடைய கதவை சாத்தி தன்னுடைய இதுக்குள்ள ஒடுங்கி தன்னுடைய இதுக்குள்ள போய் அடைந்து கொண்டு போறதுக்கு சேர்த்தால அதனுடைய வாயையும் அடைத்து விட்டார். இதுவரையில தாமரை செழித்திருந்ததாகிய தாமரையின் இலையின் அடியிலே தங்கிக் கொண்டிருந்த நண்டுகளானவை போய் கதவை சாத்து கொள்கின்ற லோபியரை போல அடைத்துக் கொண்டன. ஒரு கார்கால படம் நிறைவு செய்கிறோம்.